வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வணக்கம் மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு தாங்க. என் ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன்ட்டு இதில் 1 by 1 சொல்கிறேன். இதுக்கு 2 வெங்காயம், 4 தக்காளி, கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பாறை மீன் வாங்கி சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மண் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன். இதில் கடுகு கொஞ்சமாகவும் வெந்தயம் நிறையவும் போட்டோம்னா வாசமாக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்க விட்டுடலாம். இது வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம குழம்பு கூட்டிக்கலாம். கூட்டி வச்சு இந்த மீன் குழம்பு பண்ணும்போது வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம், பச்சை வெங்காயம் நிறுத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் தக்காளியும் போட்டு வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி, தனி மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, அதுக்கு அடுத்தது குழம்பு மிளகாப்பொடி நம்மளுக்கு தேவைக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது மீன் குழம்பு இந்த கூட்டி வச்சு அது கொதிக்க வச்சு சுண்டும்போது டேஸ்ட்டுன்றது வேறு மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சென்னை ஸ்டைலில் தான் நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஸ்டைலில் தான் இங்கே எல்லாருமே வைப்பாங்க. என்ன பச்சை மிளகா போடுவாங்க, நான் பச்சை மிளகா போடலை. போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். புளியை நல்லா கரைச்சி மொத்தமாக ஊற்றிக்கணும். ஏன்னா புளிப்பு, காரம், உப்பு இது இருந்தால் தான் அந்த மீன் குழம்புக்கே ஒரு தனி டேஸ்ட்டே. என் சேனல் நேமே உப்பு புளி காரம் தான். ஏன்னா எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சடனாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். என்ன உப்பு புளி காரம்னு பேர் வைக்கணும் ஒரு ஆசை, அதனால் வச்சுட்டேன். என் சேனலோட நேம் உப்பு புளி காரம் கிச்சன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஒரு 10 நாள், 1 வாரம் ஆகுது வீடியோ போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸ் எல்லாமே, என் ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தான் சேனல் வளரும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுனா இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ கூட்டிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த கரைச்சி கூட்டிக்கும்போது அதில் தனித்தனியாகவே தெரியும். அந்த மாதிரி கூட்டி வைக்கிற குழம்புக்குன்னே ஒரு ருசி இருக்குது. காரம் தனியாக தெரியும், புளிப்பு தனியாக தெரியும், உப்பு தனியாக தெரியும். நல்லாயிருக்கும். அதை வாயில் ஊற்றி பார்க்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கூட்டி வச்சு எந்த காரக்குழம்பெல்லாம் வைக்கும்போது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போது அது நல்லா வதங்கிகிட்ருக்கு. அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி வதங்கிடுச்சுன்னா நம்ம கூட்டி வச்ச குழம்ப ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மீன் நிறைய வச்சுருக்கோம் இல்லையா, இன்றைக்கி 1 கிலோ மீன், அதுக்கு தக்கன மாதிரி தான் நான் மீன் குழம்பு வைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட என்ன மீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு கூட்டிக்கலாம். இப்போது தக்காளி போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கூட்டி வச்சுருக்கிற குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. நான் ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இது பாருங்கள் எவ்வளோ வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அந்த கூட்டி வச்சுருக்கிற குழம்பை எடுத்து ஊற்றிக்கலாம். குழம்பு ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ கொதித்து வற்றி வருதோ பாதியாக, அதுக்கப்புறம் நீங்கள் மீன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீர்க்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே மூடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பாரம்பரிய ரெசிபி செஞ்ச சேனலில் உங்களுக்கு நான் போடுவேன். பொடி வகைகள், எங்கள் கேட்ரிங்கில் நாங்கள் ரெடி பண்ணுற பொடி, கல்யாண ஆர்டருக்கெல்லாம் ரெடி பண்ணுற பொடி வகைகள். அதே மாதிரி கருவேப்பிலை உருண்டை பண்ணுவோம். அந்த கருவேப்பிலை உருண்டை அந்த முடிக்கு ரொம்ப நல்லது. அந்த உருண்டை எப்படி பண்ணுறதுன்றதும் ஒரு வீடியோவில் போடுறேன். இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுற ஐட்டம்ஸ். இட்லி பொடி, பருப்பு பொடி, அந்த கருவேப்பிலை பொடி, முருங்கைப்பொடி, கருவேப்பிலை உருண்டை, முருங்கை உருண்டை, இதெல்லாம் இப்போது கேண்டி மாதிரியே வந்துடுது இல்லையா. அதனால் இதெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி மில்லட்ஸ் வச்சு லட்டு, சிறுதானிய லட்டு வகைகள் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பண்ணுறோன்றதை நான் வீடியோவாக ஷார்ட்ஸாகவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போது மீன் இது குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த நல்லா கொதித்து இதில் ஒன்று தான் எனக்கு ஒரு குறை இன்றைக்கி மீன் குழம்புல என்னென்னா கொத்தமல்லி இல்லை.
மல்லித்தழை போட்டு கொதிச்சதுன்னா அதனோட வாசனையும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். போட்டு இறக்கிடுறாங்க இல்லையா, அதை விட போட்டு ஒரு 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 30 செகண்ட்ஸ் ஆச்சு அது ஒரு கொதி வந்தோடனே இறக்கி மூடி பாருங்களேன், அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. கொதித்து எவ்வளோ வற்றி வந்திருக்குது பார்த்தீங்களா, திக்காக வற்றி வந்துருச்சா. இந்த மாதிரி வரும்போது தான் மீன் போடுவேன் நான். இப்போ மீனை போடுங்க, வேறு மாதிரி இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீனை எடுத்து போட்டுக்கலாம். இதை பாருங்கள், கழுவி வச்சுருக்கேன். பாறை மீன் குழம்பு தான் இன்றைக்கி, பாறை மீன் தான். இப்போது மீனை ஆட் பண்ணிடலாம். மீன் குழம்புல மெல்லமாக போட்டு கரண்டி வச்சு கிண்டாமல் அப்படியே சுற்றி சுற்றி தான் விடணும் இதை. ஏன்னா நான் நிறைய மீன் இருக்குது, திட்டமாக அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா 2 பேர் சாப்பிட்றது, அப்பா 1 3 பேர் தான், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மீனுனாலும் என் பொண்ணு கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடுவா தட்டில், அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறதுமோ. இப்போது இதை சுற்றி விடலாம். ஒரு சட்டியை தூக்கி ஒரு சுற்றி வச்சு வேக வச்சிடலாம். மீன் வேகிறது, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்து கெட்டது மீன், வேகாமல் கெட்டது கறின்ட்டு. மீன் ரொம்ப நேரமும் வேக வேண்டியது இல்லைங்க. அது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுனாலே முடிஞ்சிச்சு. இப்போது மெல்லமாக அழுத்தம் கொடுத்து நான் உள்ளே அனுப்பிடுறேன். அவங்களெல்லாம் மேலேயே நிற்கிறாங்க அவங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பட்டு போல் அழுத்தி விட்டோம்னா உள்ளே ஓடி போயிட்டாங்க. அவ்வளோதாங்க, வெந்துடும். இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள்லாம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ஸ்டைல் மீன் குழம்பு பிடிக்குமா, இல்லை கன்னியாகுமரி அந்த சைட்லாம் தேங்காய் அரைச்சி வச்சுற மீன் குழம்பு பிடிக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது பாருங்களேன், கொதிக்குது. அப்படியே சூடாக இட்லி அவிச்சு வச்சுட்டு மறுநாள் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா தேவாமிரதமாக இருக்கும். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.